நம்முடைய செய்திக்கு எடுத்துக்கொள்ளுகிற வசனம் யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். யாக்கோபு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லியிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஆவியானவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்? அதில் எத்தனை பேருக்கு டவுட் இல்லை இல்லைங்களா? என்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாள் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ண வந்திருக்கிறார். ஆமென். என்றைக்கு நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்களோ, அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன் இங்கே எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள். அப்போ பரிசுத்த ஆவி இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே தான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், அதன் நிமித்தம் கர்த்தருடைய ஆவியானவர் சிலுவையிலே ஆண்டவர் செய்து முடித்த மகா பெரிய ரட்சிப்பின் மீட்பின் நிமித்தம் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். ஆமென். சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டார். வந்தவர் என்ன செய்கிறார், வந்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்திருக்கிறேன். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். சொல்லுங்க, நமக்குள்ள வந்த ஆவியானவர் நம்மளை வெறும் பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கு மாத்திரம் நமக்குள்ளாக வரல. பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வந்திருக்கிறார், அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று மட்டும் அவர்கள் எண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல. ஆமென். அவ்வளவு ஒரு லிமிட்டட் காரியத்திற்காக ஆவியானவர் நமக்குள்ள வரல. ஆவியானவர் நமக்குள்ள எதற்கு வந்திருக்கிறார்? ஆனால் நம்மீது வாஞ்சையோடு, வைராக்கிய வாஞ்சையோடு நம்ம பொசஸ் பண்ணி நம்மிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். ஆமென். வைராக்கிய வாஞ்சை யாருக்கு இருக்கும்? ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையின் மீது இருக்கும். அந்த பிள்ளை நல்லா படிக்கணும், அந்த பிள்ளை நல்லா வாழணும், அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்று ஒரு வைராக்கிய வாஞ்சை இருக்கும். ஆகவே தான் அனுபவிக்கவில்லை என்றாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சகல வசதிகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தான் சாப்பிடவில்லை என்றாலும் தன் பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தான் நன்றாக உடுத்தவில்லை என்றாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உடுத்துவிப்பதற்கு துணிமணிகளை கொண்டு கொடுப்பார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். அப்ப யாருக்கு வைராக்கிய வாஞ்சை இருக்கிறது? ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையின் மீது. அப்போ இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவருடைய ஆவியை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்குள் அவர் அனுப்பியிருக்கிறார். அப்ப அவருக்கு உங்கள் மீது ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு வைராக்கிய வாஞ்சை இருக்கிறது. என்ன வைராக்கிய வாஞ்சை? அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய ஆவியானவரை, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? Everybody of us, we want to please God, we want to please the Holy Spirit of God. எத்தனை பேருக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கு? எல்லாருக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ஆகவே தான் நாம் ஜெபிக்கிறோம், ஆகவே தான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஆகவே தான் நாம் வசனத்தின்படி நடந்து கொள்ளுகிறோம், ஆகவே தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஆகவே தான் நாம் ஊழியத்திலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம். பல காரியத்தை நாம் செய்கிற காரணம் எதற்கென்றால், ஆண்டவரை நாம் அதிகமாக பிரியப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற நாம் ஆண்டவரை எப்படி துக்கப்படுத்த கூடாது என்று கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? When we know how to please God, we should also know how we should not grieve our God.
என் ஆண்டவரை நான் எப்படி துக்கப்படுத்தக்கூடாது. ஒரு தகப்பனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று பிள்ளைக்கு தெரியும். ஒரு பிள்ளைக்கு தகப்பன் எதினாலே துக்கப்படுவார் என்றும் அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எது செய்தால் ஆண்டவருக்கு துக்கம் அடைகிறது. வாட் மேக்ஸ் காட் அன்ஹாப்பி, வாட் மேக்ஸ் காட் என்ன சொல்லுகிறது, வாட் மேக்ஸ் காட் பெயின்ஃபுல் இன் ஹிஸ் ஹார்ட், எது அவருடைய உள்ளத்திற்கு பாரத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. எது தேவனுடைய உள்ளத்திற்கு வேதனை கொடுக்கிறது என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை கேஜேவி வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நான் உங்களுக்கு எடுத்து இதை குறித்து இந்த வசனத்தை நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிக்க போறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Do ye think that the scripture saith in vain, the spirit that dwelleth in us lusteth to envy. சொல்லுங்க, lusteth to envy. lust என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார்கள், envy என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார்கள். இந்த ரெண்டு வார்த்தை புரிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆமென். so lust and envy, lustக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இப்பாய்போத்தியோ என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் a intense desire. lust என்றால் என்ன? a intense desire. அடுத்தது a craving. சொல்லுங்க, craving. எப்படி ஒரு 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 ஐஸ்கிரீமை பார்த்தா, ஒரு ஒரு ஆகாரத்தை பார்த்தா அப்படியே நமக்கு அப்படியே வாய் ஊறுது. craving, அதை எப்படியாவது அடையணும், அதை எப்படியாவது சாப்பிடணும் என்று உங்க மனதில் வருது இல்லை, என்ன craving. அதுதான் லஸ்டினுடைய கிரீக் வெர்ஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது an yearning or longing for something. ஒன்று மீது ரொம்ப நீங்க லாங் பண்றீங்க, ஒன்று மீது ரொம்ப நீங்க வந்துட்டு அப்படியே வாஞ்சையோடு இருக்கிறீங்க, அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, லஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக இந்த வார்த்தை, இந்த இன்டென்ஸ் கிரேவிங் ஃபார் சம்திங், இது வந்துட்டு மாரலி ஒரு ராங்கான ஒரு பாவமான காரியத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. லஸ்ட் என்றாலே ஒரு தவறான ஒரு காரியத்திற்கு தான் பயன்படுத்துவார்கள் இல்லையா? அது ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்கு, அதாவது ஒரு புறம்பான வசனத்துக்கு புறம்பான ஒரு காரியம். லஸ்ட் என்றாலே அது ஒரு ஈவிலான வேர்டு, அது ஒரு ராங்கான வேர்டு என்று நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். அப்போ இங்க என்ன சொல்ல வருகிறார், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே this Greek word describes the intense yearning. இது அப்படியே பாசிட்டிவா பவுல் இங்க எபிபோத்தியோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்ல, இது அப்படியே பாசிட்டிவ் சென்ஸ்ல எப்படி கொண்டு போகிறார் என்றால் அவர் சொல்லுகிறார், this Greek word describes the intense yearning that the Holy Spirit possesses to have entirely us for himself. புரியுதுங்களா? புரியல, திருப்பி சொல்றேன். The Greek word, this particular Greek word describes the intense yearning. அதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு உள்ள என்ன சொல்லுகிறது, ஒரு வாஞ்சை, உங்களுக்கு பயங்கரமான ஒரு கிரேவிங் இருக்கிறது. that the Holy Spirit possesses to have us entirely for himself. ஆவியானவருக்குள்ள ஒரு பயங்கரமான கிரேவிங் இருக்கான், ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் டிசைர் இருக்கான், ஒரு பயங்கரமான லாங்கிங் இருக்கான். எதற்கு தெரியுமா? நம்மை முற்றிலுமாக அடைய வேண்டும் என்பதற்காக. பொதுவாக லஸ்ட்டை தவறா பயன்படுத்துவோம். இது அடையணும், இந்த வீட்டை அடையணும், இந்த ஸ்திரீ அடையணும், அல்ல இந்த இந்த பதவி அடையணும், அப்படிதான் லஸ்ட் பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க பவுல் சொல்ற, அப்படி பரிசுத்த ஆவியான உன்னை ஃபுல்லா அடையணும்னு ஆசைப்படுறாரு, உன்னை அவர் சுதந்திரமாக்கி கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு, உன்னை அவர் சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு, உன்னை அவர் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரு. சொல்லுங்க, the Holy Spirit of God loves to possess you. The Holy Spirit of God likes to possess you. The Holy Spirit of God ஒருத்தருக்குள்ள இல்லைங்க, கிறிஸ்தவனாக இருக்கிற இந்த உலகத்தில் எத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அத்தனை கோடி கிறிஸ்தவர்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். அப்போ அத்தனை பேரை ஃபுல்லா பொசஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சொல்லுங்க, ஃபுல்லா பொசஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா என்ன? The Holy Spirit, he has a deep love for every believer. Amen. The Holy Spirit has a deep love for every believer. அதுதான் இப்பாய்போத்தியோ என்ற கிரேக்க வார்த்தையினுடைய
அர்த்தம் பவுல் இங்கே விவரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை இருக்கிறார்ல, அந்த வைராக்கியம் என்ற வார்த்தைக்கு தான் விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவார்? அவர் ஒரு டீப் லவ்ல இருக்கிறாரு. எல்லா பிலீவர் மேல டீப் லவ்ல அவர் இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் என் மேல, பரிசுத்த ஆவியானவர் என் மேல டீப் லவ்ல இருக்கிறாரு. நீங்க அந்த டீப் லவ்ல இருக்கிறீங்களா அவர் மேல? ஆமென். Are you in deep love with the Holy Spirit? Are you in deep love with Jesus? Hallelujah. நான் சொல்லுகிறேன், உங்களை முழுமையாய் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்க என்னென்ன அடையணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில? ஹலோ, நீங்க என்னென்ன அடையணும்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில? இப்ப ஜபத்துக்கு வரப்போ, பிரதர் நீங்க என்னென்ன வாழ்க்கையில அடையணும்னு நினைச்சீங்கன்னா பேப்பர்ல கட கட கடன்னு எழுதி கொடுப்பீங்க. ஆவியானவர் சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையில அடையணும் என்பது ஒன்றுதான், உங்களை நான் அடையணும், உங்களை முழுமையான அடையணும், உங்களை நான் முழுமையாக ஆளுகை பண்ணணும், அதன் மூலமா பெரிய காரியத்தை உங்கள் மூலமா நான் செய்யணும். ஆமென்.